இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது வருஷத்தின் நடுப்பகுதியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில் மறுபடியுமாய் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பேன் சொன்ன வசனத்தின்படியே தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் இரட்டிப்பான நன்மையினால ஆசீர்வாதங்களினால மேன்மைகளினால முடிசூட்டுவார். இந்த நாளுமாய் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்கிறேன். சங்கீத புத்தகம் 118 அங்கே பார்க்கிறோம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் போராட்டங்கள் நெருக்கங்கள் வருகிற போதெல்லாம் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விடுவிக்கக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், மேன்மைப்படுத்தக்கூடியவர், நம்முடைய ஏக்கங்கள் வியாகுலங்களை அறிந்தவர் ஒரே ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர். நம்முடைய நம்முடைய சாபங்களுக்காக தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தவர். இந்த நாளில் ஆண்டவரிடத்திலே வருகிற போதுதான், தேவனை நோக்கி பார்க்கிற போதுதான், தேவனை நோக்கி கூப்பிடுகிற போதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஆண்டவர் அற்புதர், அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தரை தேடாமல் நாம் மனமும் மாம்சம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை, மேன்மையை, ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பார்க்க முடிகிறதில்லை. அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். என்ன சொல்லுகிறார்? என்னை விடுவித்தார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை மேன்மைப்படுத்தினார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன்னு சொல்லுகிறார்? நெருக்கத்தில் இருந்தேன், போராட்டங்கள் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே இருந்தேன். ஆனால் நான் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட போது, அந்த கூப்பிட்டேன் சொல்றது நான் ஜெபித்த போது, அவரை நோக்கி மன்றாடின போது அவர் என்னை விசாலத்திலே வைத்தார், அவர் என்னை விடுவித்தார், என்னை ஆசீர்வதித்தார், என் தேவைகள் ஏக்கங்களை சந்தித்தார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள் போகிறீர்கள்? எப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்கிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்து நடத்துவார். இந்த நாட்களில் அநேகர் இயேசுவை தேட வேண்டிய விதமாய் தேடுகிறதில்லை. ஏதோ ஒரு மதம் சார்ந்து ஏதோ ஒரு கடமை போல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அப்பா என்ற உறவுக்குள் வந்து தகப்பனே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இறங்குகிறார், அவர்களை அவர் விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், பரலோக நன்மைகளினால் அவர்களை திருப்தியாக்குகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல், நீங்கள் உண்மையாய் அவருடைய பரிசுத்தாவின் நிறைவில் பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி பாராமல் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வருவதில்லை. ஏனென்றால் நான் சொல்லுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நானும் நீங்களும் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டுமா? அப்படி தொழுது கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையில அவர் மேன்மையானதை, மகிமையானதை செய்கிறார். இந்த நாளில் நெருக்கப்படுறீங்களா? போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களுக்குள்ள கடந்து போகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. நிச்சயமாகவே அப்பா சூழ்நிலைகளை மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிட்டு ஒருவரும் வெக்கத்தில் அமிழ்ந்து போறதில்லை, துக்கத்தில் அமிழ்ந்து போறதில்லை. அவரை நோக்கி அபயமிடுகிற போதெல்லாம் அவர் நின்று நம்மை அழைத்து ஆசீர்வதிக்கிறவர். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆணிபடிந்த கரம் இறங்கி வரட்டும் ஐயா. யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இயேசுவே என்று இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக. சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கட்டும் ஐயா. ஆரோக்கியம், சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்த்து கேட்டு யாரெல்லாம் உங்க சமூகத்தில் கண்ணீரோடு வேதனைகளோடு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேலான மகிமை வெளிப்படத்தக்கதாய்
தேவ கரத்தின் ஆளுமை வரத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் விடுவிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நன்மையானதை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.